இந்த இன்ஃபோகஸ் மொபைல்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மொபைல் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். நான் இம்ப்ரெஸ் ஆன மொபைல மட்டும் தான் உங்கள்ட்ட ஷோகேஸ் பண்ணுவேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, யுஐன்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட்லேருந்து அப்படியே சுட்டு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸ்லைடிங்கா, ஸ்மூத்தியரா போற மாரியான யுஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது ஒரு நல்ல விஷயம். இனிமே வரப்போற இந்த மாரியான ஃபீச்சர்ஸ் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆண்ட்ராய்ட்லேருந்து இம்ப்ரெஸ் ஆயி கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து வச்சாங்கன்னா, நார்மலா நம்மளோட மம்மி, டாடிலாம் யூஸ் பண்ணும்போது, நம்ம கிராண்ட்மா, கிராண்ட்பாலாம் யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூனிக்கான ஃபீல குடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளாஷ் லைட். இந்த லைட் பார்த்தீங்கன்னா, 4 வகையான பல்ப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இது மூலியமா ரொம்பவே ஃபோர்ஸபிளான லைட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதையும் பார்த்தீங்கன்னா, ஹேண்டியா வந்து எனேபிள் பண்ற ஆப்ஷன் தான். இது நார்மலா எல்லா மொபைல்லயும் இருக்கிறது தான். ஆனாலும் இதில பார்க்கும்போது சம்திங் எனக்கு யூனிக்கா தெரிஞ்சது. நான் ஆயிரக்கணக்கான மொபைல பார்த்துருக்கேன். ஆனா, இந்த மொபைல் எனக்கு இம்ப்ரெஸ்ஸா தெரிஞ்சது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன டூல் ஆப்ஷன்ஸ். இந்த டூல் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நார்மலா தான் வச்சிருந்தேன். ஸோ, இப்போ ஃபுல் பிரைட்னஸ் வச்சோனே பாருங்களேன், இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. இதில சம்திங் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா, நார்மல் டிஸ்ப்ளேல இந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஏத்த முடியாது. அதாவது ஓல்டர் ஃபீச்சர் மொபைல் தான் பார்த்தீங்கன்னா, இது பாசிபிளே இல்ல. மேபி முடிஞ்சா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு பவர் குடுப்பாங்களே தவிர, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வால்யூம் கூட்ட முடியாது. மேபி இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சா நல்லாருக்கும்னு தோணுது. ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ முதல்ல பிரிச்சே பார்த்தரலாம். உள்ள என்னதான் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத. அதே நேரங்கள்ல பார்க்கும்போது, ஸ்க்ரீன் ரெக்கார்டும், ஸ்க்ரீன்ஷாட்டும் இதுக்குள்ள பண்ண முடியுது. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்தது. எப்படி இதெல்லாம் இதுக்குள்ள பண்றாங்க அப்படின்னு. ஸோ எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா, இதில அடிச்சு உடைச்சுட்டாங்க. ஸோ அதனால எஸ்டி கார்டு போடாதனால, உங்களுக்கு அத என்னால ஷோ பண்ண முடியல. ஆனாலும் ஸ்க்ரீன்ஷாட்டோ, ஸ்க்ரீன் ரெக்கார்டோ பண்ண முடியுது. இதுக்குள்ள இருக்க கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மொக்கையா தான் இருக்கு. அதுவும் பேமெண்ட்லாம் கேட்கறாங்க. ரொம்பவே மோசம்னு சொல்ல முடியும். பட் இன்டர்நெட் இதுக்குள்ள சர்வ் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. பாட்டம்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைட் எனேபிள் பண்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது கூடவே உங்களுக்கு மல்டிபிளான ஃபீச்சர்ஸும் இருக்கு. 2வது ஸ்டார நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்கன்னா, எஃப்எம்க்கான ஆப்ஷன் வருது. இந்த எஃப்எம்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெட்ஃபோன் ஜாக்கே போடாம ஈஸியா பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ம கேட்க முடியுது. இந்த எஃப்எம்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெர்சடைலான சப்போர்ட்டும் இருக்கு. இன் கேஸ் நீங்க இப்போ ஒரு மார்க்ல இருக்கீங்க. அந்த மார்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட எஃப்எம் தான் வேலை செய்யும் அப்படின்னா, வேற ஒரு மார்க்குக்கு போம்போது அந்த ஃப்ரீக்வென்சி எமுலேட் ஆகும்போது, அதையுமே உங்களால வந்து கிராப் பண்ண முடியும். இது பாசிபிளான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரிஜினல் எஃப்எம் ரேடியோல பாசிபிள். ஆனா மொபைலுக்குள்ளேயே இந்த மாரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரிய உள்ள வச்சிருக்கிறது நல்லது தான். மேபி நீங்க வெளிநாட்டுக்கோ, வெளியூருக்கோ கூட போறீங்க அப்படின்னா, அங்க இருக்க லோக்கலான எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது உண்மையாலுமே நல்ல விஷயம். இன்பில்ட்டா குடுக்கறது தான் குடுப்போம். 5 தான் இருக்கு. அதுக்குள்ள தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா, இந்த மாரி குடுக்கறது நல்லா இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, கேமரா ஆப்ஷன்ஸும் நல்லா தான் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நியர்லி 1.5 எம்பி கேமரா தான் நெனைக்கிறேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரேஷன் சில பல ஃபீச்சர்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உண்மையாலுமே கியூட்டா இருந்தது. இதெல்லாம் வொர்க் பண்ணி பார்க்குறது வந்து இப்ப இருக்க மொபைல்லாம் சாதாரண விஷயம் தான். ஆனா, இந்த மாரி மொபைல்ல குடுக்குறது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இதில மேபி அவங்க வந்து இன்னும் வந்து தெர்மலும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இப்ப தெர்மல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் மொபைல்ஸ்குள்ளயே வருது. தெர்மல் கேமராங்கிறது ஒரிஜினல் தெர்மல் இல்ல. அது தெர்மல் மாரியே வந்து இமிடேஷனா குடுக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு அத பார்க்கறதுக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோல அத காமிக்க ட்ரை பண்றேன். இந்த மொபைல் இல்ல. இன்னொரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, அடிஷனலா இருக்கு. செட்டிங் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க இன்பில்ட்டான செட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கு. பட் இந்த மொபைல் வந்ததும் தெரியல, போனதும் தெரியலங்கிற மாரி இருக்கு. பட் இதே மாரி மொபைல்ஸ் இனிமே வந்தா நல்லாருக்கும். இன்னும் அடிஷனலா ஃபீச்சரோட வந்தா ரொம்பவே நல்லாருக்கும். குடுக்குற வேல்யூ ஃபார் மணியா இருந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.